வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்த பிறந்து 1 மாதத்தில் முதல்ல சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான லேகியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கூட இது ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். இந்த லேகியமுக்கு தாய்ப்பால் நல்லா ஊறும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பூண்டை நல்லா கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் உரிச்சு எடுத்துக்கணும். மலைப்பூண்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த லேகியம் செய்கிறதுக்கு. 100 கிராம் அளவு மலைப்பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உரித்த பூண்டை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட லேகியம் அல்லது இதை களின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேகியம் அல்லது களிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தேன் 75 கிராம், நெய் 75 கிராம், கூடவே நல்லெண்ணெய் 50 ml எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான பொருள் கருப்பட்டி. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 150 கிராம், இல்லைன்னா 100 கிராம் கருப்பட்டியை பொடித்து இந்த மாதிரி பூண்டு வேக வச்ச தண்ணியை ஊற்றி கருப்பட்டி மூழ்கிற அளவு மட்டும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம். வேக வச்ச பூண்டு கூட ஒரு 100 ml காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா இதை மசிச்சுக்கலாம். குக்கரில் வேக வச்சதால் நல்லா இது மசிஞ்சிடும். இந்த மாதிரி கூழ் பதம் வர்ற மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ கருப்பட்டி பூண்டு தண்ணியில் கரைஞ்சி நல்லா சூடாயிடுச்சு. இதை ஒரு ஸ்டவ்வில் ஹீட் பண்ண கடாயில் சேர்த்துக்கலாம். கருப்பட்டியில் உள்ள தூசியை வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த நெய்யை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேனையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா இது சூடாகட்டும். சூடாகி நல்லா நுர பொங்கி வரும் இந்த மாதிரி. இந்த டைமில் இது கூட நாம் மசிச்சு வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்து 10 நிமிஷத்தில் இந்த பதத்துக்கு வந்துடும். இதுதான் சரியான லேகியம் பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஆற வைக்காமல் உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி இருக்குன்னு. பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. இந்த பதத்தில் கிண்டினா தான் 2-3 நாள் வச்சு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். இந்த லேகியம் சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. 2-3 ஹவர்ஸ் கழித்து எவ்வளோ வேணால் தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி தாகம் அந்த 2-3 மணி நேரத்துக்கு தெரியாமல் இருக்க 3 வெத்தலையை இந்த மாதிரி காம்பு கிள்ளி தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். 2-3 ஹவர்ஸ் கழித்து எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு 2-3 ஹவர்ஸ் கழித்து தண்ணி குடிச்சிக்கோங்க. சுண்ணாம்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தடவிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு பூண்டு டேஸ்ட் லைட்டாக தெரிஞ்சாலும் கருப்பட்டி தேன் நெய்யெல்லாம் சேர்த்ததால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க இது அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் லைக்டு வீடியோஸில் போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.